ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ராகி சேமியா வச்சு உப்புமா செய்ய போகிறேன். அதாவது கேழ்வரகு சேமியா வச்சு உப்புமா செய்ய போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட்டில் வந்து பாதி எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் ராகி சேமியா வந்துட்டு வாங்கிட்டு அதில் பாதி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி இதை மாதிரி வந்துட்டு ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபன் ஐட்டமோ இல்லை குழம்பு சட்னி இதை மாதிரி ஏதாவது ஒன்று நான் போடுவேன். நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயமாக இருக்குது, 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு இதுதான். ஒரே ஒரு காஞ்ச மிளகா தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. தக்காளி உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா கடைசியாக வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றுனீங்கன்னா மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்புமா செஞ்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழம் வந்து மேலே புழிஞ்சு விட்டால் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தக்காளி தான் போட போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த சேமியா வந்துட்டு நம்ம டைரெக்டாக அரிசி சேமியா மாதிரி இதை வந்துட்டு அப்படியே போட்டு நம்ம செய்ய முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இது பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு இருக்குது. இது அரிசி சேமியா மாதிரி நம்ம டக்குன்னு அப்படியே தாளிச்சிட முடியாது. இதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதை வந்துட்டு எப்படி செய்யலாம்னு நான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுவேன். தாளிக்கிறப்ப கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இவ்வளோ தான். உங்களுக்கு வந்துட்டு விருப்பமாக இருந்தால் கேரட்டு கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கடைசியாக வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. இதை மட்டும் தான் இது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இதுவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம இதை எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தண்ணி வந்துட்டு இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதால் 1 கப்பு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப்பு தண்ணி இதில் ஊற்றிடுங்க. இது வடிகட்ட தான் போகிறோம் அந்த தண்ணியை. அதனால் வந்து தண்ணி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உப்பு கொஞ்சம். இந்த உப்பு வந்துட்டு இதில் அந்த அளவுக்கு பிடிக்காது அந்த சேமியாவில். இருந்தாலும் அந்த உப்பு எதுக்காக போடுறோம்னா கொஞ்சம் நல்லா அந்த உப்பு வந்து கொஞ்சமாவது பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம உப்புமா செய்யும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி கொதிக்குது, இதை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேணாம், வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், வடிகட்டிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். நீங்கள் அதை வடிகட்டி இருந்துச்சுன்னா அதை மாதிரிலாம் வச்சு வடிகட்டிடுங்க. நான் இதை தட்டை வச்சு இப்படி பிளேட்டை வச்சு சாதம் வடிக்கிற மாதிரி இப்படி வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டேன், தேங்காய் சட்னி. இந்த உப்புமாவுக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ உப்புமா வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் வடிகட்டிட்டு மூடி வச்சுருந்தேன் பாருங்கள், அதுவே எப்படி பொலன்னு இருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம அதை தாளிச்சிட வேண்டியதுதான். உப்புமா தாளிச்சிடலாம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை, ஏற்கனவே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அந்த சேமியா வேக வைக்கும்போது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப உப்புமாவுக்கெல்லாம் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேக வேணாம். அப்படியே கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும்.
கொஞ்சம் இருக்கட்டும். பச்சை மிளகாய் போட்டுடலாம், தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த சேமியாவை இதில் போடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் போட்டிருக்க உப்பெல்லாம் இதில் சேரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக. அவ்வளோதான். இப்படியே வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிண்டி விடலாம். எவ்வளோ பழப்பழன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், உப்புமா ரெடி. இப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு முட்டை போட போகிறேன். இப்போ நடுவில் கொஞ்சமாக வந்துருங்க, இடம் விட்டுருக்கேன். முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிடுறேன். கொஞ்சமாக மிளகு பொடி, சும்மா கொஞ்சமாக. அவ்வளோதான். முட்டையை உடனே வந்துட்டு கிண்டக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அப்படியே நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், ஒரு நிமிஷம் கழித்து கிண்டி விடலாம். முட்டை உடனே போட்டு கிண்டினோம்னாக்கா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிட்றேன். நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கிண்டி விடலாம். பாருங்கள், முட்டை வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க, கிண்டி விட்டுலாம். நம்ம வந்துட்டு போட்ட உடனே வந்துட்டு முட்டையை கிண்டி விட்டோம்னாக்கா கவுச்சி அடிக்கும், முட்டை கவுச்சி அடிக்கும். முட்டை வந்துட்டு அதில் இப்படி கடந்தாலே போதுமானது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க, பல 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 பலன்னு. அவ்வளோதான், ரெடி. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக வந்துட்டு ராகி சேமியா ரெடி. உங்களுக்கு முட்டை போட பிடிக்காதுன்னா நீங்கள் முட்டை போடாதீங்க, நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். ராகி சேமியா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும், சுட சுட சாப்பிட்றணும் இதை. ஏன்னா முட்டை போட்டிருக்கிறதுனால சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க எடுத்து. நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன், இதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்லாம், சூடாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம செஞ்சது நம்ம தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணணும். கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லாவே நான் சமைக்கிறேன்ல, நானே நான் பாராட்டிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் செஞ்சேங்கிறதுக்காக நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. உண்மையிலே நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ராகி சேமியா வந்துட்டு கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு தக்காளி போடுங்க. அப்படி இல்லாட்டி போனாக்கா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு பாதி மூடி புழிஞ்சிருங்க. நல்லாயிருக்கு. முட்டை போட்டிருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இல்லைன்னா கேரட்டு, உங்களுக்கு முட்டை போட பிடிக்கலன்னா கேரட்டு இந்த மாதிரி குடமிளகா இந்த மாதிரி கூட கட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுனாக்கா அதை அவிச்சிட்டு அது மேலே வந்துட்டு போட்டு கிளறி விடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஒரு வீடியோ, சூப்பர் வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன். வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு. நான் உங்களை விட்டு நான் மட்டும் சாப்பிட்றேன். சூப்பர், நன்றிங்க.